ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு 150 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அடுத்த மூல கவுண்டம்பாளையம் கிராமத்தில் உள்ள ஆதி திராவிடர் காலனி குடியிருப்பு பகுதியில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ். ஜெயக்குமார் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக வெற்றி வாய்ப்புகள் குறித்த கருத்து கணிப்பு படிவத்தினை விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான கே.டி. ராஜேந்திர பாலாஜி கழகத்தினருக்கு வழங்கினார். முதற்கட்டமாக மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை நிர்வாகிகளிடம் வழங்கி பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் விருதுநகர் மேற்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை செயலாளர் முத்துராஜ் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டியை முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். ஆரணி கோட்டை மைதானத்தில் சிலம்பம் அறக்கட்டளையின் 3ஆம் ஆண்டு மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள காமராஜ் நகர், செட்டியம்பாளையம், கவின் நகர், சானார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் சின்டெக்ஸ் டேங்க் மற்றும் குடிநீர் குழாய் நீட்டிப்பு ஆகியவை அமைக்கப்பட்டன. இதனை முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான கே.ஏ. செங்கோட்டையன் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் குமார் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் வருகின்ற 23ஆம் தேதி வாழவந்தான் கோட்டையில் அருகருகே இரட்டை சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி மற்றும் கஸ்பா ஆகிய பகுதிகளில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட கழகம் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் எஸ்.ஆர்.கே. அப்பு ஏற்பாட்டில் நடைபெற்ற முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வளையமாதேவி கிராமத்தில் பொது மருத்துவ முகாமை அதிமுக எம்எல்ஏ அருண்மொழிதேவன் துவக்கி வைத்தார். என்எல்சி சார்பில் நடத்தப்பட்ட பொது மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினராக புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் கலந்து கொண்டார். பின்னர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். வேலூர் மாவட்டம் பாகாயம் 57வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் எஸ்.ஆர்.கே. அப்பு, புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் கூடுதல் வகுப்பறை கட்டிடப் பணிகளை தொடங்கி வைத்தார். அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 2 அடுக்கு கொண்ட 8 கூடுதல் வகுப்பறை கட்டிடம் நபார்டு திட்டத்தின் மூலம் 1,70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்ற நிலையில் அதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் பணிகளை தொடங்கி வைத்து இனிப்புகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் திமுக மற்றும் பாமக கட்சியிலிருந்து விலகிய 20க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி கழக கொடி ஏந்தி ஊர்வலமாக நடந்து வந்த மாற்றுக் கட்சியினர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை பெரம்பூர் தொகுதி எம்கேபி நகரில் உள்ள சமுதாய கூடத்தில் புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துக்கு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்.எஸ். ராஜேஷ் தலைமை தாங்க ராயபுரம் ஆர். மனோ முன்னிலை வகித்தார். அப்போது கழக நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக 1000 பேருக்கு அரிசி, வேஷ்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பெரம்பூர் 46வது மத்திய வட்டத்தைச் சேர்ந்த அமமுக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் 50 பேர் அதிமுகவில் இணைந்தனர்.